இந்த கட்டிலிருந்து நான் எழும்பணும், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க என்ன எழுப்பணும், இந்த சூழ்நிலையிலிருந்து எழுப்பணும். என்ன, நான் இந்த இடத்துல முடங்கி கடக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஜோமண்ண அந்த மகிமை ஒரு காற்றாட்டு வெள்ளம் போல எந்த பிள்ளை முடங்கி போய் கிடக்கிறதோ அந்த பிள்ளையை இப்பொழுது கர்த்தர் தேவனுடைய மனுஷனை ஓட பண்ணினது போல அந்த பிள்ளை மேல கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை இறங்கி ஆமென் ஓட பண்ணுகிறதற்காக ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே எவ்வளவு பெரிய மலைகளா இருந்தாலும் அந்த பிரசன்னத்தினால அப்படியே உருகி போகும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர நமக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் உண்டாகும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதற்கு நமக்கு நிறைய நம்ம இடம் கொடுக்கணும். அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது அந்த பிரசன்னம் நமக்கு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆண்டவர் பிலிப்பு என்கிற மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள். அப்படின்னா ரதம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறது. அந்த ரதத்துல கந்தாகே என்கிறவருடைய மந்திரி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் வாசிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா வாசிக்கிற அந்த பகுதி அவருக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்போ பார்த்து அந்த ரதத்தோடே நீ போய் சேர்ந்து கொள். அப்படின்னா அது வரைக்கும் ரொம்ப மெதுவா அமைதியா போயிட்டு இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, அடுத்த படி நீ ஓடு அப்படின்றார். அந்த ரதத்தோட சேர்ந்து ஓடு அப்படின்றாரு. அப்ப அந்த ரதத்தோட சேர்ந்து அவர் ஓடி அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்தி அதற்கு பிறகு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கரையாறின உடனே வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவரை எடுத்து கொண்டார். கர்த்தரே அப்புறம் அவருடைய கையினால எடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருந்த ஒருத்தர் அகைன் அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை இங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு அப்படியே பறந்து கொண்டு போறது மாதிரி போகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஒரே அனுபவத்தில் நம்ம எப்பவுமே இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம பாடும்போது கூட பாடுவோம், கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. அப்போ சில காலங்கள் ஆண்டவர் நம்ம அமைதியாய் நடக்கிற காலத்தை ஆண்டவர் தரமாட்டார், ஓடுற காலத்தை தருவார். நான் நம்புறேன் ஆண்டவர் இப்ப நமக்கு எந்த காலத்தை ஆரம்பிச்சிருக்கிறார்னா, சிலருடைய வாழ்க்கையில ஓடுகிற காலத்தை ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஓட பண்ண போறாரு. நீங்க எதையும் பார்க்க வேண்டாம். நீங்க ரதத்தோடு போய் சேருவதற்கு நீங்க வேகமானா போதும். மற்ற காரியத்தை என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி கர்த்தர் உங்களை ஓட பண்ண போகிறார். சில ரதங்களோடு நீங்கள் ஓட போகிறீர்கள். அந்த ரதத்திலே இருக்கிற நபர்கள் முக்கியமானவர்களா இருக்க போகிறார்கள். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெரிய மனிதர்களை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை ரதங்களோடு கர்த்தர் சேர்க்க போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? வேதத்துல சவுலை குறித்து மோசையை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் 40 வருடங்கள் கிட்டத்தட்ட முடங்கி போனான். அப்படியே முடங்கி கிடந்துட்டான் அந்த இடத்துல. ஏன்னா அது ஒண்ணுமே அவரால் முடியல. ஆனா அந்த வருடங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வீணாய் போனது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, முடங்கி போய் நம்ம படுக்க கூடாது, முடங்கி போய் இருக்கக்கூடாது. அதை நம்ம கண்டினியூவா தியானிச்சுட்டு இருக்கிற மாதிரி, நம்மை முடக்கிறவன் பிசாசு, நம்மளை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறவன் பிசாசு. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, நம்மை ஓட பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்?
சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் அப்படின்னு ஆண்டவர் அப்போ ஜனங்களை பார்த்து கேட்டார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஸ்லோவா நடக்கிற காலம் அல்ல. என்ன காலம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஓட வைக்கிற காலம். என் மேல ஒரு அனாயிண்டிங்க வைங்க, என் மேல ஒரு அபிஷேகம் வைங்க. அந்த அபிஷேகம் என்ன ஓட வைக்கிற. சில ரதங்களோடு நான் ஓட போறேன் ஆண்டவரே. சில மனிதர்களுக்கு, பெரிய மனிதர்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை ஓட வைக்க போகிறார். முடங்கி கிடக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி கர்த்தர் வெகு சீக்கிரம் ஓட வைக்க போகிறார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இந்த இது எனக்கு பிடிக்கல, இப்படி நான் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இப்படி நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆண்டவரே, நீங்க என்ன எழுப்பணும், நீங்க என்ன ஓட பண்ணணும். ஆண்டவரே, எப்படி தீர்க்கதரிசிய அந்த மலையின் மேல் ஏற வச்சீரோ அதே போல நான் எழும்பணும். இந்த கட்டிலிருந்து நான் எழும்பணும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க என்ன எழுப்பணும். இந்த சூழ்நிலையிலிருந்து எழுப்பணும். என்ன, நான் இந்த இடத்துல முடங்கி கடக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஜோமன அந்த மகிமை ஒரு காற்றாட்டு வெள்ளம் போல எந்த பிள்ளை முடங்கி போய் கிடக்கிறதோ அந்த பிள்ளையை இப்பொழுது கர்த்தர் தேவனுடைய மனுஷனை ஓட பண்ணினது போல அந்த பிள்ளை மேல கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை இறங்கி, ஆமென், ஓட பண்ணுகிறதற்காக, ஓட பண்ணுகிறதற்காக, ஓட பண்ணுகிறதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சில காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த முடங்கி கிடக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படின்னா கஷ்டப்படுறதற்கு விருப்பமே இல்லாத ஒரு நபரால் நீங்கள் வேகமாய் ஓடவே முடியாது, ஓடவே முடியாது. எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யணுன்ற ஒரு ஆசை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரணும். சிலர் கஷ்டமே படாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நம்ம கையில தூக்கி கொண்டு தருகிறவர் அல்ல. ஆனா நம்ம ஒரு முயற்சி எடுத்தா நமக்காக பல முயற்சியை எடுக்கிறவர் தான் கர்த்தர். நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய வாஞ்சையையும் ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறார், ரொம்ப பார்க்கிறார். நம்ம விருப்பமா வாஞ்சையா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் அதை மட்டும் நீங்க பெற்றுக்கொண்டால் போதும். ஆனால் அதை கர்த்தர் உங்களுக்குள்ளே கிருபையாய் கர்த்தர் வைப்பாராக. நான் அடிக்கடி சொல்லுவேன், அருமையான ஜான் வெஸ்லி என்கிற ஊழியக்காரரை குறித்து நம்ம நிறைய டைம் அவருடைய சாட்சியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனுஷன் ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன், ரொம்ப ப்ரேயர் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷன். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற வாஞ்சையை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுகிறார். அதான் சொல்ல 10 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அந்த ஜான் வெஸ்லியினுடைய அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிறதுல ஒரு பையனுக்கு மட்டும் என்ன வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஜான் வெஸ்லி ஜோம் பண்ண அந்த முழங்கால் படியிட்ட இடம் குழியா இருக்கிறத பார்த்த உடனே அந்த இடத்துல ஜோம் பண்ணணும்னு அந்த பையனுக்கு மட்டும் உணர்வு வருது. எல்லாரும் போய் வண்டியில ஏறிட்டாங்க. எல்லாருமே ஜான் வெஸ்லி ஐயாவுடைய அந்த மேட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, சாப்பிட்ற அறையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ஒரு பையனுக்கு மட்டும் என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இல்ல அவருக்கு செஞ்ச ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? எப்படி என்ன பயன்படுத்த முடியாம இருக்கும்? நான் பயன்படணும், நான் நிக்கணும், கர்த்தர் எனக்கு அந்த தரிசனத்தை தரணுன்ற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற உத்து வேகம் பாருங்க. எல்லாரும் பஸ்ல ஏறினாலும் அந்த பையன் மட்டும் முழங்கால் அந்த குழிக்குள்ள அவருடைய முழங்கால வச்சு, அப்பா ஒரு விசை அகைன் லார்ட், திரும்ப ஒரு விசை ஆண்டவரே அப்படின்னு கத்தி அழுது 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 ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த மனுஷனை ஒரு பில்லி கிரகமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம என்னன்னா கஷ்டப்படுவதற்கு நம்ம விருப்பம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல.
அதனால கஷ்டப்படுறதுக்கு நம்ம தோள் கொடுக்கணும், அவமானத்தை சந்திப்பதற்கு நம்ம தோள் கொடுக்கணும், நிந்தையை சுமக்கிறதுக்கு நம்ம தோள் கொடுக்கணும், ஏமாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகணும். இப்படி நீங்க ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ரதத்தோடு ஓட பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகள் அப்படி மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையினால கர்த்தர் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை நீங்க தரணும் அப்பா. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த இடத்தை தாண்டி ஆண்டவரே ஜெயிப்பதற்குரிய கிருபையை கர்த்தர் இப்பொழுது தருவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேளுங்க, கர்த்தர் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இதை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, பாடுகளை சகிக்கிறதற்கு பலன் தருகிற கிறிஸ்து, ஆண்டவரே அவமான நிந்தைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றதுக்கு பலன் தருகிற கர்த்தர், அவமானம் நிந்தைகளை எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பலன் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பாடுவோம். பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. கைகளை மேல தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. பாடும். தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாள் நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. பாடுவோம். ஒரு நாளும் வீணாகாதே. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. சொல்லுங்க பார்க்கலாம். பீடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்கா. பீடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்கா. நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம், நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே. கைகளை மேல தட்டி பாடும். தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, தொடர்ந்து ஓடு, மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாது. ஹல்லேலூயா.